2வது காலை வேளைகள்ல ஒரு 30 கிராம் அளவுக்கு புரோட்டீன் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலே, கிரேவிங்ஸ் வந்து நமக்கு குறைய ஆரம்பிக்கும். இன்சுலினோட சப்போர்ட்டும் வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ காலையில இட்லி, தோசை அத நீங்க தொடர்ந்து எடுத்துக்கிறத விட 2 நாட்டுக்கோழி முட்டை வந்து எடுத்துக்கலாம். இல்ல வேக வச்ச பயறு வகைகள் வந்து எடுத்துக்கலாம். சோயா சார்ந்த உணவுகள வந்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரியான உணவுகள நீங்க பீரியாடிக்கலா காலை உணவா எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, உங்க உடலுக்கு தேவையான அந்த புரோட்டீன் வந்து கிடைக்கும். 3வதாக மெக்னீசியம் சார்ந்த உணவுகள வந்து நீங்க எடுத்துக்கணும். இந்த மெக்னீசியம் எதற்காக தேவை அப்டின்னா, உங்களுக்கு இந்த ப்ரீமென்சல் சிம்ப்டம் இருக்குது, ஸ்ட்ரெஸ் அதிகமா இருக்கிறது, தசைகள்ல வலி இருக்குது, எலும்பு சார்ந்த வலிகள்லாம் நெறைய வந்து இருக்கும். மூட்டுக்கு மூட்டு வலி வருது. ஸோ இது எல்லாத்தையுமே வந்து சரி பண்ணி, நல்ல இரவு தூக்கத்த வந்து குடுக்கணும் அப்டின்னா, மெக்னீசியம் சார்ந்த உணவுகள வந்து எடுத்துக்கணும். அதுக்கு நீங்க ரெகுலரா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பூசணி விதைகள பொடி பண்ணி வந்து எடுத்துக்கலாம். இல்ல அப்படியே நம்ம ஊற வச்சும் வந்து எடுத்துக்கலாம். வாழைப்பழம் வந்து எடுத்துக்கலாம். டார்க் சாக்லேட் வந்து எடுத்துக்கலாம். நட்ஸ் வகைகள் எல்லாமே வந்து எடுத்துக்கலாம். இதெல்லாம் மெக்னீசியம் அதிகமா கிடைக்கக்கூடிய உணவுப் பொருட்கள். இதையும் வந்து ஃபாலோ பண்ண வேண்டியது அவசியம்.